தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசால் வரவேண்டிய எந்த திட்டமும் வருவதில்லை என திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா தெரிவித்தார். நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக பொறுப்பாளர் KM ராஜு தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களிடையே பேசுகையில், மத்திய அரசால் அனைத்து மாநிலங்களின் சுயாட்சி பறிக்கப்படுவதுடன் மதசார்பின்மையை மெல்ல அளித்து வருவதாகவும், தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசால் வரவேண்டிய எந்த திட்டமும் வருவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என கூறி வரும் அதிமுக, பாஜகவுக்கும் மோடிக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதன் மூலம் அதிமுகவினரால் தமிழ்நாட்டின் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றை அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெரிய பேரிடர் மழை எல்லாம் தமிழ்நாடே முடிகிறது. தஞ்சாவூர் முடிகிறது, சென்னை முடிகிறது, தென் மாவட்டங்கள் முடிகிறது. 4000 கோடி கேட்போம். கோடி எவ்வளவு கொடுப்பாரு? லைட்ல வச்சு அரசு அனுப்பாட்டு நம்ம 4000 கேட்டோம்னா 400 கொடுப்பாரு. திமுகவை அண்ணா காலத்திலிருந்து அழிக்க நினைக்கிறார்கள், ஆனால் அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேலும் உறுதிமொழி ஏற்ற பின் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று முளைத்த காளான் அல்ல என்றும் 25 ஆண்டு காலம் எத்தனையோ எதிர்ப்பை தாண்டி வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுகவை அண்ணா காலத்திலிருந்து அழிக்க நினைக்கிறார்கள், ஆனால் அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் திமுக தான் நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் என்றும், இந்த இயக்கம் அண்ணாவிடமிருந்து கலைஞர் பெற்றார்கள், கலைஞரிடமிருந்து ஸ்டாலின் பெற்றார், தொடர்ந்து திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலினிற்கு அடுத்த சந்ததியாக உதயா வருவார்கள் என்றும் தெரிவித்தார். அண்ணா அவர்கள் காலத்தில் இருந்து திமுக அழித்து விடுவோம் என்று சொல்லி பல பேர் சொன்னார்கள். கங்கரை கட்டி கொண்டு வந்தார்கள். அப்படி சொல்லி வந்தவர்கள் தான் அழிந்து போயிருக்காங்க ஒழிய நம்முடைய இயக்கத்தை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி பேருந்தில் ஒவ்வொரு டயராக கலந்து கொண்டிருக்கிறது என திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி தெரிவித்தார். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் இளஞ்சி பேரூர் கழகத்தில் ஓரணியல் தீர்மான ஏற்பு பொதுக்கூட்ட நிகழ்வு மாவட்ட கழக செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் ஆம்புலன்ஸ் வருவதையே அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்பது அவரது தோல்வி பயத்தை காட்டுகிறது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து OPS, TTV தினகரன், செங்கோட்டையன் என ஒவ்வொரு டயராக கலந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் யாருமே இல்லாமல் அவர் 11வது முறையாகவும் தோல்வியை தழுவுவார் எனவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமியோட பஸ்ல முதல்ல கலந்து போனது OPSங்கிற டயர், அதுக்கடுத்து TTV தினகரங்கிற டயர், 2 பேக் வீல் டயரும் கலந்து போச்சு. அடுத்து இப்ப ஃப்ரண்ட் வீல் டயர் செங்கோட்டையன் கலந்து போயிட்டார். ஒரு வீலோட ஓடிட்டு போறாரு ஐயா. செஞ்சி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மகன் இருசன் என்பவருடன் தாய் பச்சையம்மாள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது குறுக்கே வந்த மாட்டின் மீது மோதாமல் இருக்க இருசக்கர வாகனத்தை திருப்பிய போது எதிரே வந்த கார் பச்சையம்மாள் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து பலத்த காயமடைந்த பச்சையம்மாளை ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே பச்சையம்மாள் உயிரிழந்தார். இதனையடுத்து செஞ்சி போலீசார் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.